அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காமா ஒரேசினால் வந்து ஆங்ஸைட்டி சிண்ட்ரோம் வந்து ரொம்பவே குறைக்கும். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், நம்மளுடைய டிசீஸுக்கு வந்து மெயினாக பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்ஸைட்டி, வருத்தம், கோபமாக இருக்கிறது, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது. ஒரு ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 8 to 12 hours அல்லது 15 hours வேலை செஞ்சாலும் அந்த 15 hours-உம் அவர் வந்து ஒரே ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இப்போ இருக்காங்க. ப்ராப்பரான தூக்கம் கிடையாது. இப்போ வந்து நைட் ஷிஃப்ட், நைட் ஒர்க்கு, டேல நைட்லன்னு மாறி மாறி வேலை செய்யறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்து அதிகமாக வர்றதுக்கு காரணம் அந்த ஸ்ட்ரெஸ் தான். ஸோ காமா ஒரேசினால் கேன்சருக்கு எப்படி வந்து என்கே செல்ல உருவாக்குதோ அதே மாதிரி வந்து நைட்ல வந்து நல்ல தூக்கத்தை கொடுத்து அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம தூக்கத்தை கொடுக்கறப்போ நைட் அந்த டோபமின் ஹார்மோன்ல இருந்து ஒவ்வொரு ஹார்மோன்ஸும் அவங்களுக்கு வந்து கிளியரா செக்ரேட் பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து இது வந்து ஆங்ஸைட்டி இல்லாத ஒரு உலகத்துல அவங்கள வாழ வைக்குது. அந்த ஆங்ஸைட்டி இல்லைனாலே 80% ஆஃப் தி டிசீஸ்க்கு வந்து கிடையாது. 80% டிசீஸுக்கு காரணம் பிபி வரதுக்கு, சுகர், டயபெட்டிக் எல்லாமே வந்து காரணமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் தான். அந்த ஆங்ஸைட்டியை வந்து இல்லாம பண்ணுது. இது வந்து நம்ம ப்ராடக்ட் இல்லை, கொயிலா நைட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. மோர் தென் 80 கண்ட்ரில இது வந்து இதாக இவங்க வந்து ஒரு இதை வந்து நைட் ஸ்லீப் எய்ட் அப்படிங்கிற இதுல கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று தான் அவங்களுடைய கேரண்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 days மணி பேக் கேரண்டி. இது யூஸ் பண்ணி பாருங்க, தூக்கம் வரலையா கண்டிப்பா திருப்பி கொடுங்க, கேஷ் கொடுக்குறோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதோடைய மேல அவங்க பெய்த்து வச்சிருக்காங்க. அதோடைய கண்டென்ட் வேற ஒண்ணும் இல்லை, காமா ஒரேசினால் தான். டாக்டர் பிரதீபாங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா சீனியர் கன்சல்டன்ட், ஸ்லீப் மெடிசனுடைய கன்சல்டன்ட். அண்ட் பாத்தீங்கன்னா இவர் வந்து பிரதீக்ஷா ஹாஸ்பிட்டல்ல ஒரு சீனியர் கன்சல்டன்ட். அவங்களுடைய ரிசர்ச் ஸ்டடியில வந்து பாத்தீங்கன்னா காமா ஒரேசினால் நேச்சுரல் ஸ்லீப்பிங் ஏஜென்ட் அப்படிங்கிறத ஸ்லீப்பிங் எய்ட் அப்படின்னு சர்டிஃபை பண்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு பேஷண்ட் 2 பேஷண்ட்டுக்கு கொடுத்துட்டு இது நல்லா தூக்கம் வருதுங்கிறது அல்ல. ஆக்சுவலா வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தூக்க மாத்திரை கொடுத்து அதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் தாங்க முடியாத பேஷண்ட்ஸுகளுக்கு ஒரு பாகத்திலையும், தூக்க மாத்திரையே ஸ்டார்ட் பண்ணாம ரெகுலரா இருக்கக்கூடிய பேஷண்ட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துட்டு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ஸ்டடி பண்ணிட்டு அதுல ரிசல்ட் கிடைச்சதுடைய இது வச்சுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த டெஸ்டிமோனியல் கொடுத்துருக்கிறது. ஃபார்எவர் வித் இஷா மேம்லயும் இதை ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு அது டீடைல்ஸ்